அதாவது போராட்டத்தில இருந்து அடி வாங்கிட்டு வந்த மக்களை எங்க ஏரியா லேடிஸ்ங்க வந்து ரிப்பப்ளிகன்ல இருக்கிற நடுக்குப்பம் 7வது தெருவில் இருக்கிற மக்களை வந்துட்டு போலீசார்கள் கண்ணீர் குண்டுகள் மூலியமா வந்து அடிச்சிருக்காங்க. அது மட்டும் பார்த்தாம இங்க இருக்கிற ஒருத்தர் கால் உடைக்கப்பட்டிருக்கு, ரத்த கசிவு முகத்துல கிழிக்கப்பட்டிருக்கு. ஒரு லேடி, அதாவது மார்பகங்கள், அசிங்கம் சொல்லக்கூடாது, மன்னிச்சிருங்க யாரா இருந்தாலும், மார்பகங்களை பிடிச்சி அவருடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சு அவருடைய காலை உடைச்சு சுத்த விட்டுருக்காங்க. இங்கிருந்து அந்த பொண்ணு மஞ்சள் காட்டோட வச்சிருக்கா, அதோட வீடு நாங்க முன்னாடி அப்டேட் பண்ணிருக்கோம். இது 2 குண்டு, 2 தான் இல்ல, 2 குண்டு நம்ம கிடைச்சிருக்கு. அது இல்லாம கலால எடுத்துருக்காங்க, நிறைய இஷ்யூஸ் பண்ணிருக்காங்க. இது பொதுமக்களா இருக்கு, நம்ம தான் தட்டு கேட்கணும். இந்த ஏரியால இருக்கவங்க யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணீங்களா? இல்ல யாராவது பிரச்சனை பண்ணீங்களா? தடையடி பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இப்போ இது நம்ம என்ன பண்ண போறதுக்கு? நாங்க வன்முறையா போராடிட்டு இருக்கோமா? சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பஸ் எரிச்சோமா? எங்க அம்மாமார்கள், எங்க தங்கச்சிமார்கள் எல்லாரும் நாங்க பாதுகாத்து வச்சுட்டு இருந்தோமே. உள்ள பூந்து என் மக்கள் அடிக்கிறது, என் உலக பாலிமர் நடத்தும் உங்களுக்கு என்ன கொடுக்கடா? நீங்க திரண்ட சட்டை கூட நான் என்ன போராட போறோம் கிட்ட வந்துட்டு நியூஸ் மேடம். இப்ப வந்து மயிலாப்பூர் துணை கமிஷனர் சொல்லுகிறாரா, போலீஸ்கார யாரும் கள்ள தூக்கி அடிக்கலையா, கண்ணீர் போக பண்ணலையா, லட்டி சார்ஜ் பண்ணலையா, இங்க இருக்கிற மக்கள் தான் போலீஸ்கார மேல கள்ள தூக்கி அடிச்சுக்கிறாங்க. என்ன ஒரு கேவலமான கவர்மெண்ட்